எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கேர் வர்சஸ் கண்ட்ரோல், அக்கறை மற்றும் கட்டுப்பாடு. ஒரு கணவன் மனைவி அவங்க குடும்ப டாக்டர்கிட்ட போயிருக்காங்க ஒரு டிஸ்கஷனுக்காக. பல வருஷமாக அவர் தான் பார்க்குறாரு, அதனால தான் ஒரு குடும்ப டாக்டர். பல குடும்ப விஷயங்களை அவர்கிட்ட ஃப்ரீயாக பேச முடியும். அப்படி போய் பேசுறதுக்காக இந்த கணவன் மனைவி போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஓடிக்கிட்டே இருக்கு. இதை செட்டில் பண்ணணுன்றதுக்கு தான் அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, நான் என் மனைவி குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன், இருந்தாலும் மனைவி எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடெலாம் வந்துன்னு இருக்காங்க. அப்போ டாக்டர்கிட்ட இந்த மனைவி சொல்கிறாங்க, டாக்டர் இவர் கேர் எடுக்கிறேன்ற பேரில் எங்களை கண்ட்ரோல் தான் பண்ணுறாரு, அக்கறைன்ற பேரில் எங்களை கட்டுப்படுத்துகிறாரு, இதை அவருக்கு புரியவே மாட்டுறது அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க டாக்டர்கிட்ட இருந்து. இப்போ கணவர் யோசிக்கிறார், மனைவி சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் என்ன அர்த்தம்? எனக்கு மனைவி மேலேயும் குழந்தை மேலே அக்கறை இருக்குது, அது சந்தேகமே இல்லை. என்னோட அக்கறை ஏன் அவங்களுக்கு கட்டுப்பாடாக தெரியுது? நான் ஏன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது? நான் எங்கேயாவது தப்பு பண்ணுறேன்னா? எது அக்கறை, எது கட்டுப்பாடு, எது கேரு, எது கண்ட்ரோல்? அதோடைய ஃபைன் லைன் எங்கே? எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் அவரோட பெண் குழந்தை இருக்கு இல்லையா, அவள் டீனேஜில் இருக்கா. இப்போ டீனேஜ்னா என்னென்னா 13 வயசுலேருந்து 19 வயசு இருக்கிற குழந்தைங்கள டீனேஜ்னு சொல்கிறோம். ஏன் அதை டீனேஜ்னு சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷில் சொல்லிட்டே வரும்போது 13, 14, 15, 16, 17, 18, 19 சொல்லும்போதுலாம் டீன் முடியுதில்ல. ஸோ இந்த வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை நம்ம டீனேஜ்னு சொல்கிறோம். இவரோட குழந்தை 9வது படிக்கிறான், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஒரு நாள் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு வாக்குவாதம், காரசாரமாக வாக்குவாதம் ஒரு ஸ்டேஜில் குழந்தை அழுதுட்டு பெட்ரூம் போயிட்டான். இவரும் ஒரு சைடில் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறார். குழந்தை நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாளே, குழந்தை பெரியவாயிட்டா, நம்ம சொல்கிறது கேட்க மாட்டா அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. இவரே போய் குழந்தைகிட்ட போயிட்டு, சாரிம்மா நான் அவ்வளோ கோபமாக பேசியிருக்க கூடாதுன்னு அப்பா குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. உடனே குழந்தை அப்பாகிட்ட, அப்பா சாரிப்பா நானும் கண்ணாமண்ணான்னு பேசிட்டேன், அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு குழந்தை சொல்கிறான். அப்போ குழந்தை ஒரு விஷயம் சொல்கிறா அப்பாகிட்ட, அப்பா நீங்கள் நான் பண்ண தப்புக்காக நீங்கள் கோபமே படலை, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கல அப்படின்றது தான் உங்களுக்கு அதிகமான கோபம் வந்தது அப்படின்னு குழந்தை சொல்கிறான். அப்போ இவருக்கு ஒரு ஐ ஓப்பனர் அப்பாக்காரருக்கு. குழந்தை சின்ன பொண்ணாக இருந்தால் கூட எவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறா பாரு. இதுதான் வைஃபு சொல்கிறாங்க, கேருக்கும் கண்ட்ரோலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக சொல்கிறாங்க. இவருக்கு குழந்தை மேலே பயங்கர அன்பு இருக்குது, எல்லா அப்பாக்கும் இருக்குது. அந்த அக்கறையின் பேரில் தான் நீ இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறாரு. அவர் அக்கறைன்னு நினைக்கிறார், ஒரு லெவல் மேலே அந்த குழந்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுதான் அந்த குழந்தைக்கு பிடிக்கல. கரெக்டா? நம்ம குழந்தை தான், ஒவ்வொரு குழந்தையும் அதோட அபிலாஷையில் வாழணும்னு நினைக்கும் இல்லையா? அப்போது அவர் புரிஞ்சுக்கிட்டார், நான் கேருன்ற பேரில் குழந்தைய கண்ட்ரோல் பண்ணுறேன், கேருன்ற பேரில் பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ணுறேன். இது சரி கிடையாது. கேர் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், கண்ட்ரோல் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஈகோ. அக்கறைன்றது அன்பின் வெளிப்பாடு, கட்டுப்பாடுன்றது அகங்காரத்தின் வெளிப்பாடு. அப்போ இந்த எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா, உங்களுக்கு ஒருத்தர் மேல அக்கறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க, அவங்க அதை ஏற்றுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரியலாகவே அக்கறை இருந்ததுன்னா அன்பு ஜாஸ்தியாக இருக்கும். அன்பின் வெளிப்பாடு தான் அக்கறை இல்லையா? அப்போ என்ன புரிஞ்சுப்பீங்க, அந்த குழந்தைக்கு புரியல, நீங்கள் சொல்கிற நபருக்கு அது புரியல, அப்போ புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு யோசிப்பீங்க. வேற எக்ஸாம்பிள் இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு. ஆனால் அந்த கான்வர்சேஷன் இடையில ஒருத்தர் அழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறீங்க, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதனால தான் அவங்க அழறாங்க. எங்கே அன்பு இருக்கோ அங்கே அழ வேண்டிய அவசியம் வராது. கரெக்டா? இந்த கேர், இந்த அக்கறை உறவுல இணைக்கும்.
இந்த கண்ட்ரோல் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா உறவுகளை பிரியும். அது ஆழமாக யோசிச்சு பார்த்தா தெரியும். இந்த அக்கறைன்றது உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருந்து போடும் ஆக்சுவலாக இந்த அக்கறை. ஆனால் இந்த கண்ட்ரோல் பண்ணுறது, கட்டுப்படுத்துறது உறவுகளில் இருக்கிற பிரச்சனைக்கு திருப்பு ரணமாகிடும், அதிகப்படுத்தும். ஸோ இதை நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கணும். ஸோ எது கேரு, எது கண்ட்ரோல், எது அக்கறை, எது கட்டுப்பாடு, இந்த ஃபைன் லைன் நமக்கு புரியணும். அப்போது கேர் எடுக்கிறோன்னா அன்பின் வெளிப்பாடாக தான் இருக்கும். அந்த அன்பின் வெளிப்பாடுனால் நம்ம சொல்லும்போது எதிரில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு ஒன்று யோசிப்போம். புரிஞ்சுக்கலன்னா வேறு எக்ஸாம்பிளில் நம்ம சொல்லி புரிய வைப்போம். அது இன்றைக்கே சொல்லி புரிய வச்சிடணும்னு முடிவு பண்ண மாட்டோம். அதுக்கு டைம் எடுப்போம். அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு, பக்குவப்படுறதுக்கு டைம் கொடுப்போம். நம்ம கண்ட்ரோல் பண்ணால் உறவுகள் உடஞ்சிடும். இதுக்கு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் நான் ரொம்ப யோசித்தேன், யார் கரெக்டாக இருப்பா எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா ராஜயோகத்தில் பரமாத்மா தான். அவரை விட்டு ஆளே கிடையாது. அதாவது இந்த கேர் எடுக்கிறதுல, நம்ம மேலே அக்கறை எடுக்கிறதுல, அன்பு காட்டுறதுல, அவரோட எல்லா விஷயங்களும் அன்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதனால தான் அவர் அன்பின் கடன் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு ஆகஸ்ட் போல் வந்தேன் இந்த ராஜயோக நாலேஜில். ராஜயோக நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க என்ன நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் சாப்பிட்டு தான் இருந்தேன். அதுக்கு அடுத்த வருஷம் February தான் இது வரும் இல்லையா, சிவராத்திரி. அது வரைக்கும் சாப்பிட்டு தான் இருந்தேன். அப்போ இந்த ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இத்தனை மாதத்துக்கு பரமாத்மா வானிலை எங்கேயும் சொல்ல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் என் தள்ளியே ஏறல. அதுக்கு கடவுள் கோவமாக கண்ட்ரோல் பண்ணுறேன்னா ஒன்றுமே பண்ணல. அந்த சிவராத்திரி அன்னைக்கு வரும்போது சொன்னார், இது என்னோட பர்த்டே, எனக்கு என்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்த, எனக்கு எந்த கிஃப்ட் நீ கொடுக்கணும்னா நீ திரும்பி எடுத்துக்காத மாதிரி இருக்கு. அதுதான் கிஃப்டோட அர்த்தம். ஒரு பர்த்டே வருது, ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு பார்க்கர் பேனா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், 2 நாள் கழிஞ்சு எங்கிட்டே பார்க்கர் பேனா இல்லை திருப்பி கொடுங்க வாங்கிப்பீங்களா என்ன? அப்போ பரமாத்மா அன்பாக சொல்கிறார். ஒரு நாள் வெவ்வேறு மாதிரியாக சொல்லி 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 கரெக்டாக சிவராத்திரி அன்னைக்கு புஷ்டார் என்ன. இன்னைக்கு இந்த 2019 வந்துச்சு, வரக்கூடிய ஆகஸ்ட் வந்தால் நான் 10 வருஷம் முடிக்க போகிறேன் இந்த நாலேஜ் வந்து. இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்றதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமாத்மா அன்பிலேயே சொல்லி கொண்டு வர. அதே மாதிரி வந்த புதுசுலேருந்து நான் வந்ததே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடனை தீர்க்கணுன்றதுக்காக வந்தேன். நான் என்னோ புச்சாத்திரமா 6 மாதத்தில் முடிஞ்சிடும்னு நினச்சேன். 2.5 வருஷம் அவரோட சண்டை போடுறதே வேலையாக இருக்கும். எனக்கு சண்டை போடுறதே வேலையாக இருக்கும், வேறு எந்த வேலையும் கிடையாது. என்ன ட்ராமா இது, என்ன யாருக்காக என்ன ட்ரை பண்ண வைக்கிறேன், என்ன சொல்ல புரிய வைக்க போகிறேன், இப்படி சண்டை போடுறதுக்கு தான் கரெக்டாக இருந்தது. அவரும் இடையில வானிலை பியூட்டிஃபுல்லாக அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார். எப்போ திரும்ப நான் அந்த சண்டை போடுறதை நிறுத்தினேன், ஒரு வானிலை அவர் சொல்கிறார், நீ என்ன நினைக்கிற, உன் பிரச்சனை தான் நான் சால்வ் பண்ணலை, நான் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் இல்லைன்னு நினைக்கிறேன், கரெக்டு தானே? அப்போ ஏன் எங்கிட்டே வர? உனக்கு எங்கே சொல்யூஷன் கிடைக்கும் அங்கே போக வேண்டியது தானே? என்ன இருந்தாலும் திருப்பி எங்கிட்டே வர வேண்டியது, என்னையே திட்ட வேண்டியது, இது என்ன கரெக்டு? பாருங்களேன், எனக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. என்னென்னா பக்தியில் நான் சிவபக்தன் தான். எங்கேயும் நான் சிவபக்தன், எங்கேயும் ஓட முடியாது என்னால். அப்போ நான் இவரை தான் முடிச்சாகணும். அன்னைக்கு அவர் சொன்ன அந்த பாயிண்ட்டு என்னை யோசிக்க வச்சது. கரெக்ட் இல்லை? எப்போனாலும் திரும்பி இவரை தான் வந்து நிற்கிறோம், அவரையே திட்டிகிட்டு இருக்கிறதுல என்ன லாஜிக்கு? 2.5 வருஷம் நான் 9 வருஷம் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு 2 வருஷம் திட்டின்னு தானே. ஆனால் அவர் எம்எல்ஏ காட்ட அன்பு குறைக்கவே இல்லை. இதுதான் பரமாத்மா அன்பில் சொல்லி சொல்லி. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு அந்த 2 வருஷம் மெடிடேஷன் எப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தேன். அவரும் இங்கே வர சொல்லுவேன், சும்மா தானே சாந்தி தாமத்துலேருந்து வா வா வான்னு கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் விஷயம் தெரிஞ்ச பிரதர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அப்படி இல்லை, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, நம்ம தான் 63 ஜென்மமாக பக்தியில் பாவம்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம், காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசனால. நம்ம தான் என்ன பண்ணணும், ஆத்மாவை சாந்தி தாமத்துக்கு கொண்டு போகணும். அப்போ தப்பாக பண்ணிட்டு இருக்க காலகட்டத்திலே எனக்கு அனுபவங்கள் வந்துட்டு தானே இருந்தது. அதான் அதனால தான் அவர் அன்பின் கடல்னு சொல்கிறோம். நமக்கு பூமியில் இந்த வாழ்க்கை நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், போகிறோம், அது கரெக்டு. ஆனால் வாழும்போது இந்த சுற்றத்தாரோடு தான் வாழ வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இல்லை எல்லாரும் கூட தான் வாழ்ந்தாகணும். அப்போ இந்த இணக்கமாக வாழ்ந்து போகணுன்னா நம்ம கேர் எடுக்கணும், கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கேர் அன்பின் வெளிப்பாடு, கண்ட்ரோல்றது ஈகோட வெளிப்பாடு. இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஈகோ ஜெயிச்சிருக்கணும், கரெக்டாக? அப்போ இந்த ஃபைன் லைன் பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரிஃப்ட் இருக்குது, ஏதோ குழப்பம் இருக்குன்னா
அங்கே நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அக்கறை பண்ணலை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த ஃபைன் லைன் புரிஞ்ச உங்கள் வாழ்க்கை ஆஹா ஆஹோன்னு இருக்கும், அமோகமாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.